திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் புறக்காவல் நிலையம் அருகே டெல்லியைச் சேர்ந்தவர் மயங்கிய நிலையில் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. புதன்கிழமை மாலை 6 மணி திண்டுக்கல் மாநகர் காமராஜர் பேருந்து நிலையத்தில் தமிழகத்தின் மையப்பகுதியில் உள்ள மாவட்டம் திண்டுக்கல் என்பதால் ஏராளமான வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து பேருந்துகள் வந்து செல்கின்றன. குறிப்பாக கோயம்புத்தூர், மதுரை, காரைக்குடி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கேரளா போன்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் அதிக அளவில் வந்து செல்கின்றன. இதனால் ஏராளமான பொதுமக்கள் பேருந்துகளுக்காக காத்திருப்பர். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையம் அருகில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க மேற்கு டெல்லியைச் சேர்ந்த மணி என்பவர் மயங்கி கிடந்துள்ளார். உடனடியாக பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் மற்றும் காவலர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மயங்கி கிடந்ததாக கருதப்பட்ட அவரை பரிசோதித்த போது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் உடனடியாக அவரின் உடைமைகளை சோதித்த போது அதில் ட்ரெயின் டிக்கெட் ஒன்று இருந்தது. அது டெல்லிக்கு எடுக்கப்பட்டிருந்தது மற்றும் அவருடைய பையில் இருந்த ஆதார் கார்டை சோதித்த போது அதில் ஒரு தொலைபேசி எண் இருந்தது. அதில் தொடர்பு கொண்ட போது மேற்கு டெல்லியைச் சேர்ந்த மணி என்பதும் இவர் சமையல் தொழில் செய்வதாகவும் அதற்காக கோவா சென்று மீண்டும் கேரளா செல்வதாக குடும்பத்தாரிடம் கூறியதாகவும் தெரிவித்தனர். அவர் திடீரென உடல்நலக் குறைவால் உயிர் இழந்ததாக போலீசார் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்களின் உறவினர்கள் சிலர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பகுதியில் உள்ளது தெரிய வந்ததை அடுத்து அவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அந்த உறவினர்கள் சில நிமிடங்களில் வந்தனர். அவர்களிடம் அனைத்து தகவல்களையும் பெற்ற போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்படைத்தனர். இதனால் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை பரிசோதித்த போது அவரிடம் பணம் சுமார் 7,800 ரூபாய் இருந்தது. அதை அந்த உறவினர்களிடம் எண்ணி பொறுப்பாக ஒப்படைத்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் செயலை பார்த்து பொதுமக்கள் அவர்களை பாராட்டினர்.